அதுக்கப்புறம் முதல் படிப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தந்தையிடம் இருந்து. இவங்க 10 வயசை அடையிறதுக்கு முன்னாடியே குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தைகிட்ட இருந்து தான் அரபி, ஃபிக் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, அதிகமான உலமாக்கள் தன்னுடைய தந்தைகிட்ட இருந்து தான். இமாம் அல்பானி ஹதீஸ் கலையில் மிகச்சிறந்த அறிஞர். அவர் முதல்ல யார்கிட்ட படித்தார்? முதல்ல தந்தைகிட்ட படித்தார். அது எல்லா உலமாக்களும் 100% உலமாக்கள் அவங்க முதல் கல்வி, ஆரம்ப கல்வி யார்கிட்ட இருந்து படிச்சிருப்பாங்கன்னா தன்னுடைய தந்தைகிட்ட இருந்து தான். இதுல இருந்து என்ன விளங்குது? தந்தை தான் காரணம். அந்த தந்தையால வளர்க்க முடிஞ்சது, நம்மளால ஏன் வளர்க்க முடியல? நம்ம நினைக்காம இல்லை, குழந்தை பிறக்கும் போதே நம்மளுடைய உள்ளத்துல தீன் அடிப்படையில இவங்களை வளர்க்கணும். என்ன படிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனா தீன் மார்க்கத்தின் அடிப்படையில வளர்க்கணும். குர்ஆன் படிக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நம்ம யோசிக்கணும். ஆனா அவங்க வளர்ந்துடுறாங்க, நம்ம பிள்ளைகள் வளர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. காரணம் என்னவா இருக்கும்? இப்போ நான் ஒரு பழமொழி சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கு வச்சிருக்கீங்களா? நான் 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறேன், தர முடியுமா? இப்போ ஏன் இருக்கிறதான் கொடுக்க முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் பிள்ளை கொடுக்க முடியும். அப்போ நம்ம பிள்ளைய வளர்க்கணும்னு நினைச்சா என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல நம்ம கிட்ட நிறைய கல்வியை எடுத்துக்கணும். குழந்தை வளர்ப்பு முறை சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. குழந்தை வளர்க்கறதுல என்னென்னலாம் அடங்கியிருக்கு? நல்ல சாப்பாடு கொடுக்கறது, நல்ல உடை கொடுக்கறது, அதுக்கப்புறம் கேட்குற எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதிகபட்சமாக நம்ம என்ன செய்வோம்? கையை பிடிச்சி பள்ளியாசலுக்கு கூட்டு போகிறது. சரி, அதை தாண்டி குழந்தையை வளர்க்குற முறையில் என்னதெல்லாம் நம்ம கவனம் எடுக்கணும். இமாம் அஷாஃபி சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அனுப்பி விட்றாங்க, கல்வியை கற்றுக்கிட்டு வாங்க. அவங்க அம்மா அனுப்பி விட்றாங்க, மக்காலேருந்து மதீனாக்கு போகிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க கிட்ட படிக்கிறாங்க. சின்ன வயசுலேயே குர்ஆன் மனப்பாடம் பண்ணிடுறாங்க. 12 வயசுக்குள்ளேயே அவங்க என்ன செய்கிறாங்க? பெரிய முஃப்தி ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. அப்போ எல்லா தாய்மார்களும் அல்லது எல்லா தந்தைமார்களும் அவங்களுடைய குழந்தைகளை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய குழந்தைகளை அப்படி வளர்க்கணும்னு நினைக்கும் போதும் நம்ம தயாராகணும். அதுக்காக ஒரு விஷயத்துக்கு நம்ம தயாராகணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாக்கிது ஷைலா யுத்திஹி, இல்லாதவன் கொடுக்க முடியாது, இருக்கிறவன் கொடுக்க முடியும். வதரஸ ஃபில் ஃபிக்ஹி ஹத்தா நால ஹிஃப்தன் வாஃபிரன், ஃபிக்க தன்னுடைய தந்தையிட்டிருந்து முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டார்.